செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்ற பாரதியும் தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாரதிதாசனும் கூறிய நிகரற்ற தமிழ் மொழியை வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சா பார்வதி. நான் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ்குடி. நம் தமிழ் மொழியில் எண்ணற்ற இலக்கியங்களும் இலக்கணமும் நிறைந்துள்ளன. அவற்றுள் பெரும்பாலானவை பக்தி இலக்கியங்களாகவே திகழ்கின்றன. அவற்றுள் ஒன்றுதான் 12 திருமுறைகள் ஆகும். இதில் 12ஆம் திருமுறையானது 63 நாயன்மார்களின் வரலாற்றை கூறுவதாகும். திருத்தொண்டர் புராணத்தை உலகறிய செய்ய விரும்பிய சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை பாடியருளினார். இவருடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர். இது சமயத்துறையில் மட்டுமல்லாமல் இலக்கியத்துறையிலும் வரலாற்று துறையிலும் மற்றும் இசைத்துறையிலும் பெரும் பங்கு வகிக்கின்றது. இது 12 திருமுறைகளை கொண்டதாகும். சமயக்குறவர்கள் 4: திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். திருவாமூரில் புகழனாருக்கு பிறந்தவர் திருநாவுக்கரசர். இவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார். இவர் 4, 5 மற்றும் 6ஆம் திருமுறையின் ஆசிரியர். இவரது தமக்கையார் திலகவதியார் கைமை நோன்பை மேற்கொண்டார். உண்ணாவிரதத்தை இந்நாட்டிற்கு முதலில் போதித்தவர் திருநாவுக்கரசர். சீர்காழிப்பதியில் பிறந்தவர் திருஞான சம்பந்தர். தனது 3வது வயதிலேயே ஞானப்பாலை உண்டவர். இவர் முதல் 3 திருமுறையின் ஆசிரியர். மாற்று சமயத்தில் இருந்த மன்னரின் வெப்பு நோயை தணித்தவர். அடுத்ததாக சுந்தரர். தனது பெற்றோரான இசைஞானியார் மற்றும் சிவபாத இருதயரை நாயன்மார்களாக கொண்டவர். இவரே 63 நாயன்மார்களை சிறப்பித்து திருத்தொண்ட தொகையை பாடினார். அடுத்ததாக மாணிக்கவாசகர். இவர் திருவாதவூரில் அவதரித்தவர். வாதவூரர் என்ற இயற்பெயரை கொண்டவர். இவர் எழுதிய திருவாசகத்திற்கு சிவபெருமானே வந்து கையொப்பமிட்டார். இவர் 8ஆம் திருமுறையின் ஆசிரியர். இவர்களை சிறப்பித்து பாடியதே 4 துதியாகும். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழப்போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. மக்கள் தங்களுடைய வாழ்வில் எவ்வாறு இறைவனை அடைய முடியும் என்பதை 63 நாயன்மார்கள் காட்டியுள்ளனர். அவற்றை ஒவ்வொன்றாக காண்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.